ஆனால் இன்றைய நிகழ்ச்சி எப்பவும் போல் இல்லாமல் நமது புதுமை கவிஞருக்கு புரட்சி கவிஞருக்கு புகழ் சேர்க்கிற வகையில் மக்கள் தொலைக்காட்சியின் சார்பாக அந்த மக்கள் இசை மேடையை நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மேடையை நம்ம முழுமையாக அவருடைய பாடல்கள் அடங்கிய தொகுப்பாக நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு பொருத்தமாக நீங்கள் தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி தொடக்கி வைக்கணும். என்ன பாடல் பாடி நீங்கள் துவக்கலான்னு இருக்கீங்க? வழக்கமாக பாவேந்தர் பாடல் அப்படின்னா புரட்சிகரமாக இருக்கும், புரட்சி கவிஞர் இல்லைங்களா? ஆமாம், அப்படி தான் இருக்கும். ஆமாம். நான் இன்றைய நம்மளுடைய நிகழ்ச்சியில் கொஞ்சம் மென்மையான ஒரு பாடலாகவே தொடங்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம், தலைவி காதலை பற்றி ஒரு பாடல். தோழி. ஆமாம், மென்மையாக நிகழ்ச்சியை துவக்குறீங்க. ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் பாடுங்க, அதுக்கப்புறம் பேசலாம். சரி. பொழுதும் விடியவில்லை, பொற்கோழி கூவவில்லை. பொழுதும் விடியவில்லை, பொற்கோழி கூவவில்லை. வழி பார்த்த விழியனும் மறந்து உறங்கவில்லை. பொழுதும் விடியவில்லை, பொற்கோழி கூவவில்லை. வழி பார்த்த விழியனும் மறந்து உறங்கவில்லை. பழிகாரன், அந்த பழிகாரன் பழிகாரம் வருவது திண்ணமா, இல்லை பாவையனை கொல்ல எண்ணமா. பழிகாரம் வருவது திண்ணமா, இல்லை பாவையனை கொல்ல எண்ணமா. பொழுதும் விடியவில்லை, பொற்கோழி கூவவில்லை. வழி பார்த்த விழியனும் மறந்து உறங்கவில்லை. பழிகாரம் வருவது திண்ணமா, இல்லை பாவையனை கொல்ல எண்ணமா. விளக்கிலும் நீ இல்ல, வெள்ளி முளைக்கவில்லை. விளக்கிலும் நீ இல்ல, வெள்ளி முளைக்கவில்லை. களங்காப்பவன் கொரட்ட, காதுக்கு பெருந்தொல்ல. வெள்ளி முளைக்கவில்லை, விளக்கிலும் நீ இல்ல, விளக்கிலும் நீ இல்ல. நெல்லி முளைக்கவில்லை, களங்காப்பவன் கொரட்ட, காதுக்கு பெருந்தொல்ல. இளக்காரம் இளக்காரம் இத்தனை ஆயிற்றே, காதல் ஏரியின் நீர் வற்றி போயிற்றா. இளக்காரம் இத்தனை ஆயிற்றே, காதல் ஏரியின் நீர் வற்றி போயிற்றா. பொழுதும் விடியவில்லை, பொற்கோழி கூவவில்லை. வழி பார்த்த விழியேனோ மறந்து உறங்கவில்லை. பழிகாரம் வருவது திண்ணமா, இல்லை பாவையனை கொல்ல எண்ணமா. கிளியும் விழிக்கவில்லை, கிட்டையவரும் இல்லை. கிளியும் விழிக்கவில்லை, கிட்டையவரும் இல்லை. உள்ளத்தில் அமைதி இல்லை, உறவும் அழைக்கவில்லை. உள்ளத்தில் அமைதி இல்லை, உறவும் அழைக்கவில்லை. கிளியும் விழிக்கவில்லை, கிட்டையவரும் இல்லை. உள்ளத்தில் அமைதியில் உறவும் அழைக்கவில்லை. துளி அன்பும் என் மட்டில் பஞ்சமா, துளி அன்பும் என் மட்டில் பஞ்சமா. என் தோழன் தனக்கு ரொம்ப நெஞ்சமா. துளி அன்பும் என் மட்டில் பஞ்சமா, என் தோழன் தனக்கு ரொம்ப நெஞ்சமா. கிளியும் விழிக்கவில்லை, கிட்டையவரும் இல்லை. உள்ளத்தில் அமைதி இல்லை, உறவும் அழைக்கவில்லை. துளி அன்போ என் மட்டில் பஞ்சமா, என் தோழன் தனக்கு ரொம்ப நெஞ்சமா. பொழுதும் விடியவில்லை,
பொற்கோழி கூவவில்லை, வழி பார்த்த விழியேனோ மறந்து உறங்கவில்லை. பழிகாரம் வருவது திண்ணமா, இல்லை பாவையனை கொல்ல எண்ணமா. மறக்க முடியவில்லை, மறக்க முடியவில்லை, வாழ்வில் மகிழ்ச்சி இல்லை. மறக்க முடியவில்லை, வாழ்வில் மகிழ்ச்சி இல்லை. இறக்கவும் மனமில்லை, இருந்திடில் இந்த தொல்லை. இறக்கவும் மனமில்லை, இருந்திடில் இந்த தொல்லை. பெறத்தகுமோ அவன் வரவு, வர பெற்றால் கழியும் இந்த இரவு. வரத்தகுமோ பெறத்தகுமோ அவன் வரவு, வர பெற்றால் கழியும் இந்த இரவு. பொழுதும் விடியவில்லை, பொற்கோழி கூவவில்லை. பொழுதும் விடியவில்லை, பொற்கோழி கூவவில்லை. வழி பார்த்த விழியனும் மறந்தும் உறங்கவில்லை. பழிகாரம் வருவது, பழிகாரம் வருவது திண்ணமா, இல்லை பாவையனை கொல்ல எண்ணமா. பழிகாரம் வருவது திண்ணமா, இல்லை பாவையனை கொல்ல எண்ணமா. ஜெயமூர்த்தி அண்ணா, இந்த தலைவனை பிரிஞ்சு தலைவி இருக்கிற ஒரு துயரம் இருக்கே, அது மாதிரி தலைவியை பிரிஞ்சு தலைவன் இருக்கிற துயரம், அது வந்து எந்த துயரத்தோடும் ஒப்பிட முடியாத ஒரு செய்தி அது. இதில் வந்து தலைவன் பார்க்க வரல, தினமும் என்னை பார்த்துட்டு இருந்தியே, ஏன் இப்போ உன்னை காணோம், அதுக்காகவே பாருங்கள் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என் காதலே இல்லாமல் போயிடுச்சா, வற்றிடுச்சா. அதுதான் அந்த பெண்கள் அவசரப்பட்டு வருத்தமாக பண்ணிடுவாங்க. அது மாதிரி இருக்குது இந்த பாடல். மிகச்சிறப்பாக இருந்தது. ஆமாம், பெண்கள் வந்து ஒரு 4 நாள் நம்ம பார்க்கல, ஏதோ ஒரு வேலையாக இருக்குது அப்படின்னா உடனே காதலே இல்லைன்ட்டு போயிடுவாங்க. ஆமாம், அதான் அவசரமாக அவங்க ஏதாவது சொல்கிறது, அந்த அவசர கோலத்தில் இந்த பாட்டு மாதிரியே இருக்குது. ஆமாம், ரொம்ப அற்புதமான பாடல், ரொம்ப அற்புதமான பாடல். அந்த பிரிவை வந்து ரொம்ப அழகாக உருக்கி கொடுத்தீங்க. அந்த பிரிவோட உணர்ச்சியை ரொம்ப தெளிவாக நீங்கள் பாடல் மூலமாக உணர்த்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சிண்ணே, ரொம்ப சிறப்பாக பாடினீங்க. வேறு ஏதாவது அந்த பாடல் பற்றி உங்களுக்கு கருத்து சொல்லணுமாண்ணே? அது ஒன்றும் இல்லை, அதான் அந்த இரவு பொழுதே விடியல அப்படின்றாங்க. ஆமாம், ஒரு கோழியே எனக்கு கோவலை, எதுவுமே கேட்கல அவங்களுக்கு. ஆமாம் அப்படின்றாங்க. அது ரொம்ப நல்லா அருமையான, எனக்கு பிடிச்ச பாடல் அது. ரொம்ப மகிழ்ச்சிண்ணா, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ அடுத்தபடியாக நம்ம சகோதரியார் கற்பகம் அவர்களை வந்து பாட சொல்லி கேட்கணும், நம்ம பாவேந்தர் அவர்களுடைய பாடலை. ஆமாம், நீங்கள் இப்போது என்ன பாட்டு பாட போகிறீங்க? இயற்கையை பற்றி அமைந்த பாடல். தழைந்த சோலை, நிறைந்த மலர்கள், தமிழ் பாடிடும் வண்டு. தமிழையும் பெருமையாக சொல்லி அதை இயற்கையோடு ஒப்பிட்டு சொல்கிற ஒரு பாடல். பாடுங்க, கேட்போம், அதுக்கப்புறம் பேசலாம். தழைந்த சோலை, நிறைந்த மலர்கள், தமிழ் பாடிடும் வண்டு. தழைந்த சோலை, நிறைந்த மலர்கள், தமிழ் பாடிடும் வண்டு. நல் அமிழ்தாகிய தென்றல் பாராய். தழைந்த சோலை, நிறைந்த மலர்கள், தமிழ் பாடிடும் வண்டு.
ஆடும் பாடும் அழகிய மயில் குயில் ஆடும் பாடும் அண்டும் சிட்டுகள் கூடும் குலவும் அண்டும் சிட்டுகள் கூடும் குலவும் எழிலோடு தளிரோடு படர்கொடி முல்லை எழிலோடு தளிரோடு படர்கொடி முல்லை இன்பம் 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 பாராய் தழைந்த சோலை நிறைந்த மலர்கள் தமிழ் பாடிடும் வண்டு. தங்க தகட்டில் வெள்ளி காசு தங்க தகட்டில் வெள்ளி காசு சாந்தமேனி கலைமான் காதல் சாந்தமேனி கலைமான் காதல் பொங்கி தேடி துணையாக கூடும் புதுமை 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 பாராய் தழைந்த சோலை நிறைந்த மலர்கள் தமிழ் பாடிடும் வண்டு. நல் அமிழ்தாகிய தென்றல் பாராய் தழைந்த சோலை நிறைந்த மலர்கள் தமிழ் பாடிடும் வண்டு. அண்ணா நம்ம சகோதரியார் ம். இனிமை தமிழில் வந்து எப்படி இயற்கையோட ஒப்பிட்டு ஒரு அழகான பாட்டை ஒன்று இன்பத்தமிழ் இனிய தமிழ். பாவேந்தர் அவர்கள் இயற்றிய அந்த பாடலை வந்து ம். அதில் அழகாக பாடினாங்கல்ல. ஆமாம், எளிமை தமிழ். ஆமாம். அப்புறம் வந்து அது ரொம்ப அதை நம்ம ருசிக்கிற மாதிரி, அதாவது என்னைக்கும் ஆ எப்பயுமே புதிய தமிழ் தான், ஆமாம் பழந்தமிழ் கிடையாது. ஆமாம் புதிய புதிய ஆமாம் ஆமாம் வார்த்தைகளோட வர்றதால செறியோட இருக்கிறதால ஆமாம். ரொம்ப அற்புதமாக பாடியிருந்தாங்க. தங்கத்தட்டில் வெள்ளி காசு ரெண்டுமே வந்து இப்போ ரொம்ப விலை உயர்ந்து போச்சு. விலை உயர்ந்து போச்சு. அதை விட விலை உயர்ந்தது நம்ம தமிழ். தமிழ். ரொம்ப சிறப்பான ஒரு பாடலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. செந்தில், சொல்லுங்கண்ணா. நன்றி இப்போ சொல்லி முடிச்சிட போகிறீங்க. சொல்லுங்கண்ணா. அடுத்து நீங்கள் பாடணும், என்ன பாட போகிறீங்க? எனக்கு வந்து ரொம்ப நாளாக நான் பாரதிதாசன் ஐயாவோட பாடல் வந்து மேடையில் வந்து முழங்காதது எனக்கு மிகப்பெரிய குறையாக இருந்தது, பாடாதது. இன்றைக்கி எனக்கு ஒரு ஆசையாக நான் ஒரு பாடல் தேர்வு செஞ்சுருக்கேன். சரிங்க. ஆற்றங்கரைதனில்னு ஒரு பாடல். ஆஹா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. ஆமாம், நீங்கள் பாடி கேட்டிருக்கேனா? ஆனால் அந்த மெட்டில் நான் பண்ணல. சரி சரி. இது வந்து நான் என்னோட ஆசைக்காக நான் சொந்தமாக ஒரு மெட்டை வச்சு ஒன்று பாடுறேன். நல்லா இருக்கும். ஆமாம், மகிழ்ச்சி. உங்கள் அனுமதியோட நான் ஆற்றங்கரைதனிலே இருளந்தியிலே குளிர்ந்த நிலாவினில் காற்றில் உட்கார்ந்திருந்தேன். வெயிற்காலத்தின் தீமை இல்லாததினா ஆற்றங்கரைதனிலே இருளந்தியிலே குளிர்ந்த நிலாவினில் காற்றில் உட்கார்ந்திருந்தேன். வெயிற்காலத்தின் தீமை இல்லாததினால் அங்கு வீற்றிருந்தார் பல பேர், அங்கு வீற்றிருந்தார் பல பேர். வந்து மேல் விழும் தொல்லை மறந்திருந்தார். பழச்சாற்று சுவை மொழியார் சிலர் தங்கள் மணாளரின் அண்டை இருந்தனர். ஆற்றங்கரைதனிலே இருளந்தியிலே குளிர் தந்த நிலாவினில் காற்றில் உட்கார்ந்திருந்தேன். வெயிற்காலத்தின் தீமை இல்லாததினால்
நாட்டின் நிலை பேசி பல நண்பர்கள் கூடியிருந்தனர் ஓர் புறம் ஓட்டம் பயின்றிடுவார் நல்ல 9-10 பிராயம் அடைந்தவர் நாட்டின் நிலை பேசி பல நண்பர்கள் கூடியிருந்தனர் ஓர் புறம் ஓட்டம் பயின்றிடுவார் நல்ல 9-10 பிராயம் அடைந்தவர் கோட்டை பவுன் உருக்கி செய்த குத்து விளக்கினை போன்ற குழந்தைகள் கோட்டை பவுன் உருக்கி சில குத்து விளக்கினை போன்ற குழந்தைகள் கோட்டை பவுன் உருக்கி செய்த குத்து விளக்கினை போன்ற குழந்தைகள் ஆட்ட நடை நடந்தே மண்ணை அள்ளுவர் வீழுவர் அம்புலி வேண்டுவர் ஆற்றங்கரைதனிலே இருளந்தியிலே குளிர் தந்த நிலாவினில் காற்றில் உட்கார்ந்திருந்தேன் வெயிற் காலத்தின் தீமை இல்லாததினால் நிலா ஒளியும் அங்கு புதுமை செய்தேன் எழிந்தோடும் புனலும் நிலா ஒளியும் அங்கு புதுமை செய்தேன் எழிந்தோடும் மரங்களில் இனிது பறந்து பறந்து அங்கும் இங்கும் மடங்கிடும் பாடிய பறவைகள் புனலும் நிலா ஒளியும் அங்கு புதுமை செய்தேன் எழிந்தோடும் மரங்களில் இனிது பறந்து பறந்து அங்கும் இங்கும் மடங்கிடும் பாடிய பறவைகள் தனி ஒரு வெள்ளிக்கலவும் சிந்தும் தரளங்கள் போல்வன நிலவு நட்சத்திரம் தனி ஒரு வெள்ளிக்கலவும் சிந்தும் தரளங்கள் போல்வன நிலவு நட்சத்திரம் உனையிருளந்தி பெண்ணாள் ஒளி போர்த்ததுண்டோ எழில் பூத்ததுண்டோ அந்த ஆற்றங்கரைதனிலே இருளந்தியிலே குளிர் தந்த நிலாவினில் ஆற்றில் உட்கார்ந்திருந்தேன் வெயிற் காலத்தின் தீமை இல்லாததினால் விந்தை உரைத்திடுவே அந்த வேளையில் அங்கொரு வாழ்விழி கொண்டவள் முந்தவர் பாட்டுரைத்தாள் அது முற்றும் தெலுங்கில் முடிந்து தொலைந்தது விந்தை உரைத்திடுவே அந்த வேளையில் அங்கொரு வாழ்விழி கொண்டவள் முந்தவோர் பாட்டுரைத்தாள் அது முற்றும் தெலுங்கில் முடிந்து தொலைந்தது பிந்தி வடக்கினிலே மக்கள் பேசிடும் பேச்சில் பாட்டு நடத்தினல் எந்த விதம் சகிப்பே கண்ட இன்பம் அனைத்திலும் துன்பங்கள் சேர்ந்தன ஆற்றங்கரைதனிலே இருளந்தியிலே குளிர் தந்த நிலாவினில் காற்றில் உட்கார்ந்திருந்தேன் வெயிற் காலத்தின் தீமை இல்லாததினால்
பொருளற்ற பாட்டுக்களை அங்கு புத்தமுதென்றனர், கைத்தாளம் இட்டனர். இருளுக்குள் சித்திரத்தின் திறன் ஏற்படுமோ, இன்பம் வாய்த்திடக் கூடுமோ? பொருளற்ற பாட்டுக்களை அங்கு புத்தமுதென்றனர், கைத்தாளம் இட்டனர். இருளுக்குள் சித்திரத்தின் திறன் ஏற்படுமோ, இன்பம் வாய்த்திடக் கூடுமோ? உருவற்று போனதுண்டோ மிக்க உயர்வுற்ற தமிழ் மக்கள் உணர்வுற்ற நல்வாழ்வு, கருவுற்ற செந்தமிழ் சொல் ஒரு கதியற்று போனதுண்டோ? அடடா அந்த ஆற்றங்கரைதனிலே இருளந்தியிலே குளிர் தந்த நிலாவினில் காற்றில் உட்கார்ந்திருந்தேன். வெயிற் காலத்தின் தீமை இல்லாததினா ஒன்றெனச் செய்ததுவே ஒன்றெனச் செய்ததுவே தமிழ் உவகை பெறச் செய்ததே தமிழ் போசனம். ஒன்றெனச் செய்ததுவே நல் உவகை பெறச் செய்ததே தமிழ் போசனம். நன்று தமிழ் வளர்க, தமிழ் நாட்டினில் எங்கனம் பல்குக பல்குக. ஒன்றெனச் செய்ததுவே தமிழ் உவகை பெறச் செய்ததே தமிழ் போசனம். நன்று தமிழ் வளர்க, தமிழ் நாட்டினில் எங்கனம் பல்குக பல்குக. என்றும் தமிழ் வளர்க. என்றும் தமிழ் வளர்க, கலையாவும் தமிழ் மொழியால் விளைந்தோங்குக. இன்பம் எனப்படுதல் தமிழ் இன்பம் என தமிழ்நாட்டினர் எண்ணுக. ஆற்றங்கரைதனிலே இருளந்தியிலே குளிர் தந்த நிலாவினில் காற்றில் உட்கார்ந்திருந்தேன். வெயிற் காலத்தின் தீமை இல்லாததினால் அங்கு வீற்றிருந்தார் பல பேர், வீற்றிருந்தார் பல பேர். வந்து மேல் விழும் கொல்லை மறந்திருந்தார். பழச்சாற்று சுவை மொழியார் சிலர் தங்கள் மணாளரின் நண்டை இருந்தனர். ஆற்றங்கரைதனிலே இருளந்தியிலே குளிர் தந்த நிலாவினில் ஆற்றங்கரைதனிலே ஆற்றங்கரைதனிலே ஆற்றங்கரைதனிலே. செந்தில், சொல்லுங்கண்ணா. நான் பாடுறது வேறு மாதிரி இருக்கும். ஆமாம் அதாவது சாதாரணமாக போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். ஆனால் நீங்கள் இசை வடிவோட அதோட குழைவுத்தன்மையோட அது என்ன எப்படி இல்லைண்ணா, எழுதிஇல்லைண்ணா? உங்களோடதும் நல்லா இசை ஆளுமை இருக்கும். பாமர மக்களுக்கு ரொம்ப சுலபமாக போய் சேர்ற வகையில் நீங்கள் வந்து எல்லா மேடைகளையும் நீங்கள் முழங்குறதுனால அப்படி ஒரு மெட் அமைச்சிருக்கீங்க. ஆமாம். ஆனால் இந்த இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். என்னென்னா அதை அவர் எப்படி எழுதியிருப்பார், அந்த துள்ளல், அந்த துள்ளல், ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த இடம் நீங்கள் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருக்குது செந்தில். அந்த வார்த்தைகள் கூட ரொம்ப ரொம்ப கவர்ந்தது என்ன. நிறைய இந்த பிற மொழியிலே பாடி பாடி அதுதான் இசையை நம்பிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சாட்டடி கொடுத்துருக்காரு இதில். ஆமாம், நம்ம குறிப்பிட்ட எந்த மொழியும் நம்ம சொல்லலாம், இதுதான் இசைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இல்லையா நம்ம தாய்மொழியோட இசை இருக்கு அப்படின்னு சொல்லி சாட்டடி கொடுத்துருக்காரு. ஆமாம், அதுக்காகவே நான் அந்த வரிகள் தான் என்ன ரொம்ப பாதிச்சது. அதனால தான் நான் நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம சகோதரியார் அமிர்தா வந்து இப்போ அவங்க பாரதிதாசன் பாட்டு நிறைய பாடுறாங்க, புரட்சி கவியோட பாடல் நிறைய பாடிட்டு இருக்காங்க.
நிறைய மேடைகள் நானே பார்த்துருக்கேன். ம். இன்றைக்கி அவங்க எந்த பாடல் பாட போகிறாங்கிறத நம்ம கேட்கணும். ஆ. நீங்கள் இன்றைக்கி என்ன பாட்டு பாட போகிறீங்க? இன்னைக்கு நாம் பாட போகிறது வந்து கதிரவனை பற்றி புரட்சி கவிஞர் எழுதின சாங். உலகிற்கே ஒளி கொடுக்கும் கதிரவனை பற்றி. ஆமாம், அதுவும் வந்து இந்த பாட்டு கேட்கும்போது ஒரு கடற்கரையில் நின்று அந்த கதிரவன் காலையில் வந்து உதிக்கும் பொழுது நம்ம நின்று பார்த்தா எப்படி தோணும்? ஒருத்தர் பாடும் ஒருவேளை புரட்சி கவிஞர் அந்த இடத்துல நின்று எல்லாமே பாடியிருப்பாரோ? ஆமாம், அங்கே நின்று தான் பாடியிருப்பார். ஒரு இடங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பாட்டு கேளுங்க, நான் சொல்கிறேன். சரி, பாடல் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசாங்கிறீங்க. எதுக்கு பேச்சு? ஏன்னா உலகமிசை உணர்வெழுப்பி கீழ் திசையின் மீதே உதித்து விட்டான் செங்கதிரோன் தகத்தாயம் பார். உலகமிசை உணர்வெழுப்பி கீழ் திசையின் மீதே உதித்து விட்டான் செங்கதிரோன் தகத்தாயம் பார். விலகிற்று காரிருள் தான் பறந்தது பாராயர்வு. விலகிற்று காரிருள் தான் பறந்தது பாராயர்வு. விண்ணிலெல்லாம் பொன்னொழியை ஏற்றுகின்றான் அடடா. விலகிற்று காரிருள் தான் பறந்தது பாராயர்வு. விண்ணிலெல்லாம் பொன்னொழியை ஏற்றுகின்றான் அடடா. மிலையும் எழிற் பெருங்கடலின் அமுத பிரவாகம் மேலெல்லாம் விழியள்ளும் ஒளியின் பிரவாகம். மிலையும் எழிற் பெருங்கடலின் அமுத பிரவாகம் மேலெல்லாம் விழியள்ளும் ஒளியின் பிரவாகம். நலம் செய்தான் ஒளிமுகத்தை காட்டிவிட்டான். நலம் செய்தான் ஒளிமுகத்தை காட்டிவிட்டான். காட்டி நடத்துகின்றான் தூக்கமதில் ஆழ்ந்திருந்த உலகை. நலம் செய்தான் ஒளிமுகத்தை காட்டிவிட்டான். காட்டி நடத்துகின்றான் தூக்கமதில் ஆழ்ந்திருந்த உலகை. ஒளி செய்தான் கதிர்கோமான் வானகத்தில் மண்ணில். உயர் மலைகள் சோலை நதி இயற்கை எழில்கள் பார். ஒளி செய்தான் கதிர்கோமான் வானகத்தில் மண்ணில். உயர் மலைகள் சோலை நதி இயற்கை எழில்கள் பார். களி செய்தான் பெருமக்கள் உள்ளத்தில். களி செய்தான் பெருமக்கள் உள்ளத்தில். அதனால் கவிதைகள் கைத்தொழில்கள் என்ன என்ன ஆக்கம். களி செய்தான் பெருமக்கள் உள்ளத்தில். அதனால் கவிதைகள் கைத்தொழில்கள் என்ன என்ன ஆக்கம். அதனால் கவிதைகள் கைத்தொழில்கள் என்ன என்ன ஆக்கம். கவிதைகள் கைத்தொழில்கள் என்னென்ன ஆக்கம். கவிதைகள் கைத்தொழில்கள் என்னென்ன ஆக்கம். என்னென்ன ஆக்கம். என்னென்ன ஆக்கம். என்னென்ன ஆக்கம். என்னென்ன ஆக்கம். அவங்க சொன்னது சரியா போச்சுண்ணே. ஆமாம். எதுக்கு பேசிக்கிட்டு பாட்டை கேளுங்கய்யா, ஆமாம். அப்போவே தெரிஞ்சிடும் எவ்வளோ அப்படின்னு. துள்ளலான ஒரு இசை. ஆமாம், ரொம்ப சிறப்பாக பாடினாங்க. ஆமாம். அவங்க நிறைய மேடைகளில் மற்ற பாடல்கள் நான் கேட்டிருக்கேன். இந்த பாடல் தான் நான் முதல் முறையாக கேட்குறேன். ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நல்லா கொடுத்தீங்க. இது என்னோட பள்ளி பருவத்தில் கற்றுக்கிட்ட பாடல். ஆ. இன்னைக்கு பாடினது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். பள்ளி பருவம்னா எந்த வகுப்பு படிக்கும்போது கற்றுக்கிட்டீங்க? இதெல்லாம் வந்து ஒரு 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த காலகட்டத்தில் நிறைய போட்டிகளில் பாடினது. அது ஒன்று செந்தில். ஆ
நான் இவங்க 12ஆம் வகுப்பு வரைக்கும் சொல்கிறாங்க. நான் மொத்தமே 9வது தான் படிச்சுட்டு இருக்காங்க. கல்லூரி வகுப்பு வர்ற வரைக்குமே கூட கல்லூரியில் கற்றுக்கிட்டது கூட இல்லைண்ணா, நான் அவங்க 9ஆம் வகுப்பு தான் படிச்சுட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ அவங்க பள்ளி பருவம் கல்லூரி நாம் கல்லூரி படிக்கும்போது கற்றுக் கொடுத்த பாடலை கூட நான் நினச்சிருக்கிறேன். சரி, ஐயோ இதெல்லாம் கற்றுன்னு நான் ஏன் பண்ண போகிறேன், வேறு ஏதாவது நல்ல ஏதாவது அப்படின்லாம் நினச்சி. எனக்கும் இது வந்து அனுபவபூர்வமாக நான் உணர்ந்த உண்மைன்னு. நான் கல்லூரியில் படித்ததுக்கு அப்புறம் இந்த பாடல் நான் எங்கேயுமே பாட முடியாமல் ஒரு சரியான களம் கிடைக்காம இருந்தது. இந்த களத்தை கொடுத்த மக்களிசைக்கு, எங்களுக்கு இந்த அருமையான ஒரு மேடையை கொடுத்த மக்களிசை நடத்துனர்களுக்கும் மக்கள் தொலைக்காட்சிக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை எங்கள் 4 பேர் சார்பாகவும் எல்லாருடைய நன்றிகள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறோம். ஆமாம், மிக ரொம்ப ரொம்ப நன்றி, மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சியில் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ணா, மறுபடியும் நம்ம வந்து புரட்சி கவியார் பாட்டில் பாடணும். இப்போ நான் ஒன்று பாடலான்றேன். சொல்லுங்கண்ணே. இப்போ வந்து நான் இயற்கையை பற்றி ஒரு பாடல். அதாவது பாவேந்தர் இயற்கையை எந்த மாதிரியெல்லாம் அவர் வந்து அதை வந்து நேசிச்சிருக்காரு. அவங்க இயற்கையோட தமிழை ஒப்பிட்டு பாடின பாட்டை பாடினாங்க. நீங்கள் இயற்கையை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காருன்னு சொல்கிறாரு. நான் பாட்டை பாடுறேண்ணே, அதை பற்றி அப்புறம் பேசலாம். சரிங்கண்ணே. இந்த பாடலோடு இன்றைய புரட்சி கவிஞர் இயற்றிய பாடல்கள் அடங்கிய தொகுப்பை கொண்டு நடத்தப்பட்ட இந்த மக்களிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் பல்வேறு வகையான புதிய பாடல்களோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எங்கள் மக்களிசை குழுவோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மக்கள் வணக்கம். வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம். தந்தனனத்தன 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 தந்தனனா தந்தனனத்தன 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 தந்தனனா தந்தனனத்தன 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 தந்தனனா தந்தனனத்தன 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 தந்தனனா ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்ன எழுதென்று சொன்னதுவான். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்ன எழுதென்று சொன்னதுவான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்ன எழுதென்று சொன்னதுவான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். காடு கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடுமயில் நிகர் பெண்கள் எல்லாம் நிகர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். அன்பினை சித்திரம் செய்க என்றார். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்ன எழுதென்று சொன்னதுவான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். சோலை குளிர் தரு தென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அன்னம் வரும். சோலை குளிர் தரு தென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அன்னம் வரும். மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பரிதி காட்சி தரும். மாணிக்க பரிதி காட்சி தரும். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்ன எழுதென்று சொன்னதுவான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும்.
சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைகையனும் வெற்பென்று சொல்லி வரைகையினும் வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைகையனும் வெற்பென்று சொல்லி வரைகையினும் கோலங்கள் யாவும் மலை மலையாய் வந்து கூவினை என்னை வற்றிடையே பூவின என்னை இவற்றிடையே எடுத்தே எடுத்தின் கவி ஒன்று வரைந்திட என்ன எழுதென்று சொன்னதுவான் கோடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும் இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் துயின்றிருந்தார் இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் அன்னதொர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே ஆவியில் வந்து கலந்ததுவே எடுத்தின் கவி ஒன்று வரைந்திட என்ன எழுதென்று சொன்னதுவான் எடுத்தின் கவி என்று வரைந்திட என்ன எழுதென்று சொன்னதுவான் ஓடையில் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும் இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டார் இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டார் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாக்கிடும் வீரம் வரும் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் ஏடெடுத்தேன்